கான்செப்ட் இங்க இருக்கு. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு nங்கிறது நேச்சுரல் நம்பர் தெரியும். அப்ப நேச்சுரல் நம்பர் இருக்கிற எலிமெண்ட் என்ன? 1, 2, 3, டாட் 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 இன்ஃபினிட்டி. இப்ப எடுங்கம்மா. இங்க அடிஷன் சொல்லிக்கிறாங்க. நல்லா பாருங்க. இங்க அடிஷன் சொல்லிக்கிறாங்க. 2 நம்பர், எனி நம்பர் 2, 3. அப்ப 2 + 3 = 5. அந்த 5 வந்து நேச்சுரல் நம்பர்ல இருக்குமா? இருக்கும். 5 வந்து நேச்சுரல் நம்பர் இருக்கும். அப்படி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் எ பைனரி ஆப்பரேட்டர். அப்ப ஆகுதா? அப்ப இத நோட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா n, பிளஸ் இஸ் பைனரி ஆப்பரேட்டர். எதனால? 2 நம்பரை ஆட் பண்ணும்போது 5ன்னு வருது. அந்த 5ம் என்னோட தான் இருக்குது. அதனால பைனரி ஆப்பரேட்டர். சரியாம்மா? ஐயா புரியுதாம்மா? இந்த டேபிள் ஆ எப்படி சார். போடுவாங்க? சரி இது ஏன் நாட் பைனரி சொல்லிக்கிறாங்கம்மா? இது ஏன் நாட் பைனரி சொல்லிக்கிறாங்க? 2 எலிமெண்ட். நான் வந்து என்ன எடுக்க போறேன்? A வந்து 3 ஆவும், B வந்து 2 ஆவும் எடுக்கிறேன். அதர்வைஸ் இது A வந்து 2 ஆகும், B வந்து 3 ஆவும் எடுக்கிறேன். ஏன் மாத்தி எடுக்கிறேன்னு சொல்றேன். ஆ சார். இப்ப A மைனஸ் B சொல்லுங்க. 2 மைனஸ் 3. 2 2 மைனஸ் - 3 -1. மைனஸ் 1. அப்ப மைனஸ் 1 டஸ் நாட் பிலாங் டு நேச்சுரல் நம்பர். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அதே 3 மைனஸ் 2 போட்டா உங்களுக்கு 1 கிடைக்கும். பட் இந்த 1. ஆ. 2 டிஃபரன்ஸ் போடும்போது கிடைக்காது. அதனால இஸ் நாட் ஏ பைனரி ஆப்பரேட்டர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே. புரியுது சார். ஓகே. அதே மல்டிப்ளிகேஷன் 2 into 3 6. 6 belongs to natural number is possible. கரெக்டாமா? ஆமா சார். டிவைட் ஆகுமா? 1/2ன்னு வருமா? ஆர் 3/2ன்னு வருமா? A B மாத்தி எழுதும்போது அதாவது A/B. A/Bனா A வந்து 2, B வந்து 3ன்னு எடுத்தா 2/3ன்னு வரும். அப்ப 2/3 is ஆமா சார். natural number. It's not a natural number. கரெக்ட்டுங்களா? It's ஆமா not சார். a natural number. ஐடியா புரியுதாமா? இந்த டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு? புரியுது சார். அதே ஐடியா தான் நம்மளுக்கு எங்க வருது? இன்டிஜருக்கு. இன்டிஜருக்கு என்ன நடக்குது? 2 நம்பர் ஆட் பண்ணா கண்டிப்பா இன்டிஜர் இருக்கும். 2 நம்பர் மைனஸ் பண்ணா -1. -1 இஸ் ஆல்சோ இன்டிஜர். அப்ப அது பைனரி. 2 நம்பர் மல்டிப்ளிகேஷன் ஆனாலும் நமக்கு எகைன் இன்டிஜர் வரும். ஒன்று மைனஸ் வேல்யூ வரும், இல்லை ப்ளஸ் வேல்யூ வரும். அதுவும் 1% வரும். ஏன் டிவிஷன் வராது? டிவிஷன் தான் இந்த மாதிரி ஃபார்மேட் வரும். அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட் டஸ் நாட் கம்ஸ் டு இன்டிஜர். டஸ் நாட் கம்ஸ் டு இன்டிஜர். therefore it is not a binary. It is not a binary. ஓகே ரோமா? ஓகே சார். சரி கியூ அதே ஐடியா தான், சேம் ஐடியா தான். இங்க ஏன் நாட் ஏ பைனரி? டிவிசிபிள் இருக்குது இல்லை, ஏன் நாட் பைனரி சொல்லிக்கிறாங்க? எனி ஐடியா? எனி ஐடியாமா? 3/2 இஸ் பிலாங்ஸ் டு கியூ தானே. ஏன் நாட் பைனரி சொல்லிக்கிறாங்களா? புரியுதாமா? ஏன் நாட் பைனரி ஆமா சார். சொல்லிக்கிறாங்க? ஏன் நாட் பைனரி சொல்லிக்கிறாங்கன்னா, இங்க வந்து கியூவோட வேல்யூ 0 இருக்குல்ல, அந்த செட்ல 0ங்கிற எலிமெண்ட் இருக்கும். சப்போஸ் A/0ன்னு வந்தோம்னா டஸ் நாட் எக்ஸிட். கரெக்ட்டுங்களா? டஸ் நாட் எக்ஸிட். சார். அப்ப அந்த 0 வராம நல்லா அண்டர்ஸ்டாண்டிங். கியூ கம்மா டிவைட் வந்து நாட் ஏ பைனரினா என்ன ரீசன் கேட்பாங்க? 0ங்கிற எலிமெண்ட் டிஸ்டர்ப் ஆகிறனால தான் வந்து நாட் ஏ பைனரி. கரெக்ட்டுங்களா? அதே இங்க கடைசியா பாருங்க, 0 எலிமெண்ட் இல்லைன்னா அங்க பாருங்க, 0 எலிமெண்ட் இல்லைன்னா இஸ் ஏ பைனரி. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? எப்ப பைனரி ஆகுது? 0 எலிமெண்ட் இல்லைன்னா பைனரி, 0 எலிமெண்ட் இருந்ததுன்னா நாட் ஏ பைனரி. ஏன்னா A/0 வரும். A/0 இஸ் நாட் ஏ, டஸ் நாட் பிலாங்ஸ் டு Q. ஐடியா புரியுதாமா? சார். அதே ஐடியா தான் ரியல் நம்பர் கேஸ். ரியல் நம்பர் கேஸ் நாட் ஏ பைனரி கொடுத்துருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா பைனரி ஓகே. கொடுத்துருப்பாங்க. இதனால 0 வந்து வரணும். ஓகேங்களா? 0 வரனால நாட் ஏ பைனரி. இங்க 0 எலிமினேட் பண்ணிட்டோம். அதே ஐடியா தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ஒரு கேஸ் வந்து பாருங்க, அந்த 0னால டிஸ்டர்ப் ஆகும். அது 0 இல்லைனா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆப்பரேட்டர் ஸ்டேட்டஸ் வரும். சரிங்களா? இந்த டேபிள் கிளியரா இருக்கிறீங்களா? எனர்ஜி டவுட் இருக்குதாமா? இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செமி ப்ரூஃப், மோனாய்ட், ப்ரூஃப், அபிலியன் ப்ரூஃப், இது எல்லாத்துக்குமே இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து அதெல்லாம் டிஃபைன் பண்ண போறோம். இந்த டேபிள் வந்து ஒரு ரீட் அவுட்